ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 0.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போக ஐபிஓவில் லிஸ்ட்டான ஸ்டாக்ஸு சில ஸ்டாக்ஸ்லாம் நை போட்டு வெளுத்து வாங்குறாங்க, அதுவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நிஃப்டி 50 102 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 26,012 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 352 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவில் இருக்குது. 85,025 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 59,032 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 132 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1.5% பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி காலத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளும் சில ஐபிஓஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐபிஓ செக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் இருந்ததில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டீல் லிமிடெட் அப்படிங்கிற கல்லாட் ஸ்டீல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, அது நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இன்னொன்று வந்து எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு மெயின் போர்டு ஐபிஓ இருந்துச்சு. இதை எடுத்து பார்க்கும்போது இது 19ஆம் தேதி ஓப்பன் ஆகி 21ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது இந்த எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட். சரி, ஒரு லாட் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்னு பார்க்கும்போது அரௌண்ட் 10 to 11% சம்திங் இருக்குது. மேபி அலாட் ஆகி அதே பர்சன்டேஜ் கிடச்சா கூட நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட்லி லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓஸுமே கிடைக்கல. லாஸ்ட் அப்ளை பண்ண எந்த ஐபிஓஸுமே கிடைக்கல. க்ரோ கிடச்சிருந்தா ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும், அதுவும் கிடைக்கல. இது போக வந்து நீ அடுத்தது இன்னும் 2 நாளில் ஐ திங்க் 2 நாளில் வந்து சுதீப் ஃபார்மா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆக இருக்கிறது. அதுவும் மெயின் போர்டு ஐபிஓ தான், பட் அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் செக் பண்ணணும். எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸுக்கு என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா ஒரு ஷேருக்கு பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 15 ரூபா 16 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அப்ளை பண்ணேன். மேபி ஒரு லிஸ்டிங் எண்ணில் ஒரு லாட்டுக்கு 2000 கிடச்சாலும் ஓகே தான், அதனால தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி க்ரோ ஐபிஓ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஐபிஓ வந்து ஒரு 5 to 6 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 நாள் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 90% வரைக்கும் லிஸ்டிங் எண் கொடுத்துருக்கு. அதாவது ஒரே நாளில் கொடுக்கல, இந்த 5 நாள் வந்து அது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது வந்து ஐபிஎல்ல ஒரு ஸ்டாக் வந்து 14 லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது கண்டினியூஸாக சில ஸ்டாக்ஸ் வந்து 2 நாள் மேலே போகும், அடுத்து அடிப்பாங்க, ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. அதே சில கம்பெனிஸ் என்னென்னா ஒரு 3 to 4 நாள் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும், அடுத்தது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அடிப்பாங்க. அதுதான் க்ரோலையும் நடந்திருக்குது. 90% பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின், அதாவது 90% வரைக்கும் மேலே போன பங்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்னால பொத்துன்னு 10% லோவர் சர்க்கியூட்டில் லாக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து க்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் இப்போ இதில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் 19 இருக்குது, பி ரேஷியோ 63 இருக்குது. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இதை டவுன் கிரேட் பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி ஐபிஓவில் லிஸ்டான ஃபிசிக்ஸ் வாலா லிமிடெட் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9% லோவர் சர்க்கியூட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாம் ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் ஒரு மேஜர் ரீசன். அதாவது நான் ஐபிஓவில் சொல்லியிருக்கிறேன், லிஸ்டான உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றா ப்ராஃபிட் எடுக்கணும், இல்லைனா 2 days வெயிட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா நடக்கும் இந்த பங்குகளில் அந்த பேஸில் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இதில் என்ன ஒரு அப்டேட்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது 80 ரூபா 19 காசு வரைக்கும் போனது, கடைசியில் 79 ரூபா 97 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 80 ரூபா பெர் ஷேர் சொன்னதை இப்போ 75 ரூபாய்ட்டு குறைச்சிருக்கிறாங்க. நியூட்ரல் வந்து செல் காலு கொண்டு வந்திருக்காங்க. இதில் மேஜராக கவனிக்க வேண்டியது இதோட வேல்யூஷன் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இப்போதே வேடிக்கை மட்டும் பார்ப்போம். ஸோ அது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது 60 கீழே போகும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். எம்ஃபோசிஸில் பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பிளாக் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 1.8 crore ஷேர் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க 2225 ரூபாய்க்கு. 4726 கோடி ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க எம்ஃபோசிஸில் பிளாக் ஸ்டோன். இதை வாங்கினது யாருன்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 36 lakh ஷேர் வாங்கியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் 21 லட்சம் ஷேர் வாங்கியிருக்காங்க 566 கோடிக்கு. அவங்க 961 கோடிக்கு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 330 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 2625 ரூபா பெர் ஷேர் வச்சு தான் வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல். ஆக்சுவலி டாடா கேபிட்டல் ஸ்டாக் வந்து நம்ம ஐபிஎல் அப்ளை பண்ணி கிடச்சதில் அப்படி மந்த மாட்டே இருக்குது. 319 ரூபாயில் நைட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஜேபி மார்க்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா டாடா கேபிட்டலுக்கு பைக்கால் கொடுக்குறாங்க, 15% மேலே போகும், 370 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் போனால் நல்லது தான்,
ஏன்னா இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ஐடிசி இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது, தூங்கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகாமல் விட்டதை இந்த மார்க்கெட் வைஸில் ரேலியானா கூட நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் அப்படி மந்தமாக இருக்குது. நல்ல கம்பெனி எப்படி ஐடிசி நல்ல கம்பெனி மேலே போக மாட்டேங்குதோ அது மாதிரி டாடா கேபிட்டலும் நல்ல கம்பெனி மேலே போகாமல் அப்படி தூங்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசரில் வந்து அப்டேட் இன்றைக்கி 2% பாசிட்டிவ் வந்துச்சு. தீபக் ஃபெர்டிலைசர் என்ன ஒன்றுன்னு கவனிக்கும் போது இவங்களுக்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் 2000 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. 42% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து டெக்னிக்கல் அமோனியம் நைட்ரேட்டு, நைட்ரிக் ஆசிடு, அமோனியம் மேனுஃபேக்சரிங் இது வந்து டைவர்சிஃபைட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்ட அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற பேசிஸில் தான் 42% டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவல்லேருந்து 42% மேலே போகும் அப்படின்னு சொல்லி 2000 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது தீபக் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேஇசி இன்டர்நேஷ்னல்லையும் பொத்துன்னு விழுந்துருந்துச்சு மார்க்கெட்டில் 10% விழுந்திருக்கு. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இவங்கள டீபார் பண்ணியிருக்கிறாங்க. நியூ டெண்டர் அண்ட் கான்ட்ராக்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து கான்ட்ராக்ட் வின் பண்ணி எடுக்கிறதுக்கு 9 months பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்கிறாங்க. இது கேஇசி இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு பார்க்கும்போது மார்ச்சில் ஏதோ சில கான்ட்ராக்ட்ஸில் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கேஇசி இன்டர்நேஷ்னல் லஞ்சம் கை மாறி இருக்குது அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்குள்ளே அப்படிங்கிற பேச்சினால பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கேஇசி இன்டர்நேஷ்னலை ஒரு 9 months பேன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து அவங்க கேஇசி இன்டர்நேஷ்னல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், பவர் கிரிட்டை முன்னாடியே வாங்கின ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது, 4% பாசிட்டிவில் இருந்திருக்கு. 41 ரூபா 19 காசு வரைக்கும் போச்சு. 41 ரூபா 19 காசு வரைக்கும் போனது 40 ரூபா 76 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 3.5% பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஃப்ரெஷ் 50 ஹையை டச் பண்ணியிருக்கு சவுத் இந்தியன் பேங்க். ஸோ கண்டினியூஸ் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இந்த பங்கு மேலே போயிட்டே இருக்குது. ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், விரைவில் வந்து 50 டச் பண்ணிடும் போல தெரியுது. ஆனால் நிறைய பேர் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போதே வேடிக்கை மட்டும் பாருங்கள், மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அசோக் லேலாண்டோ, ஃபேம்கோ, கத்தார் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது எதுக்குன்னு பார்க்கும்போது எக்ஸ்பேன்ஷன் பேசிஸ்க்கு வேண்டி தான். அவங்க கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தை, அசோக் லேலாண்டோட ஸ்ட்ரென்த்து குறிப்பாட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரேஞ்ச், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இது எல்லாமே அங்கே புதுசாட்டு கொண்டு வரதுக்கு தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு ஃபால்கான், ஓல்ஸ்டர், ஆயிஸ்டர் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இது அசோக் லேலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸோட பைபேக் அப்டேட் பண்ணியிருந்தேன், பட் நிறைய பேர் புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபோசிஸோட பைபேக் வந்து அதோட வேல்யூ அரௌண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18,000 கோடின்னு நினைக்கிறேன். 18,000 கோடி வரும், கரெக்டாக 18,000 கோடி இன்ஃபோசிஸோட பைபேக். ஸோ 10 கோடி ஷேர்ஸ். இதில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் 1800. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14. இந்த ஓப்பன் ஆகிறது நவம்பர் 20, க்ளோஸ் ஆகிறது 26. ஃபஸ்ட்டு ரிசர்வ் கேட்டகரினா ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 ஈக்விட்டி ஷேர்னால் இப்போ நீங்கள் 11 ஷேரில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஈக்விட்டி ஷேர் கிடைக்கும். ஜென்ரல் கேட்டகரினா இன்ஸ்டிடியூஷனல், நான் இன்ஸ்டிடியூஷனல் இவங்க இன்வெஸ்டர்ஸ், அந்த இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரி. அதில் பார்க்கும்போது 706 ஷேர் நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா 706 ஷேர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஆட்டு நீங்கள் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 ஈக்விட்டி ஷேர் வந்து இந்த பைபேக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14. டேக்ஸ் வருமா அப்படின்னா டேக்ஸ் வரும். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ் பைபேக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஹெச்யூஎல் கொடுத்த அப்டேட்டு. அவங்க அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் குறிப்பாட்டு குவாலிட்டி வால்ஸு, கார்னட்டோ அப்படிங்கிற பிராண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 5 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்லேருந்து ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆட்டோ செக்டார், குறிப்பாட்டு ஆட்டோ செக்டார் அந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்க போகும்போது அதுக்கான ப்ரைஸ் வந்து இப்போ 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 10 to 15 years, 15 to 20 years, 20 more than 20 years இந்த மாதிரி கேட்டகரி பேஸ் வருது. இதில் கமர்ஷியல் பஸ்ஸஸ் நீ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 20 years ஓல்டராக இருக்கிற பஸ்ஸஸுக்கு 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 2,500 தான் இருந்துச்சு. லைட் மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அந்த செக்மெண்ட் பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு 15,000. அதே 3 வீலர் செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இதே சேம் கேட்டகரிக்கு 7,000 வருது. 2 வீலர் கேட்டகரிக்கு பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு, அதாவது 20 வருஷம் ஓல்டான கம்பெனிக்கு வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 600 ரூபா இருந்தது, இப்போ 2,000 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஜெயினோட ஜிகுஜி பார்ட்னர்ஸ் அதானி குழும கம்பெனிகளில் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. ஒரு 5 அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி பவர். இதில் டோட்டலாட்டு பார்க்கும்போது 5094 கோடிக்கு அவங்க ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸில் மட்டுமே 53.42 லேக் ஷேர் வாங்கியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2462 ரூபா பர் ஷேர் வச்சு. இந்த டீலோட சைஸ் பார்க்கும்போது 1315 கோடி. நெக்ஸ்ட்டு எதுலலாம் வாங்கியிருக்காங்கன்னா அதானி போர்ட்ஸில் வாங்கியிருக்காங்க. அதானி போர்ட்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 73.17 லேக் ஷேர் வாங்கியிருக்காங்க. 2 ட்ரான்ச்சஸில் 1500 ரூபா பர் ஷேர் வச்சு வாங்கியிருக்கிறாங்க. 1103 கோடிக்கு இதில் வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து ஷேர் வந்து விற்றது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரஸ்ட்டு வந்து இதில் ஷேரை விற்றுருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜியில் பார்க்கும்போது 77.39 லேக் ஷேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. த்ரீ ட்ரான்ச்சஸில் வாங்கியிருக்கிறாங்க. 1088 ரூபா பர் ஷேர். டீல் சைல்ஸ் 848 கோடி. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இதில் 53.94 லேக் ஷேர் வாங்கியிருக்காங்க. 1021 ரூபா பர் ஷேரு. 551 கோடிங்கிறது டீல் சைஸாக இருக்குது. அதானி பவர் 83.61 லேக் ஷேர் 153 ரூபா பர் ஷேர் வச்சு வாங்கியிருக்கிறாங்க. டீல் சைஸ் 1281 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஜிகுஜி பார்ட்னர்ஸ் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டாடா மோட்டார்ஸோட சியரா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க விரைவில். ஸோ இது வந்து நவம்பர் 15 பார்த்தீங்கன்னா ஷோ காஸ் பண்ணாங்க குறிப்பாட்டு. இப்போ அந்த எஸ்யூவி கார் எப்போ லான்ச் ஆகுதுன்னா நவம்பர் 25 இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 12 லட்சத்துலேருந்து 22 லட்சம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த டாடா சியராவோட ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க ஹியூண்டாயோட கிரெட்டாவை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது டாட்டாவோட சியரா கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் புது கார்ஸ் கொண்டு வராங்க. லார்ஜர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன் கொண்டு வராங்க. சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே டாடா மோட்டார்ஸ் வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2027 இந்த செக்மெண்ட்லாம் நாங்கள் காரை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.